ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஜாய் சத்யா பேசுகிறேன். எல்லாருக்கும் ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கி என்ன ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைபிளில் இருக்க ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். 4 நண்பர்கள் அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்கள் என்றால் என்ன? நல்ல நேரத்தில் சிரிக்க வந்தவர்கள் மட்டுமா? இல்லை. உண்மையான நண்பன் என்றால் கஷ்ட நேரத்தில் நம்மை இயேசுவிடம் கொண்டு செல்லும் ஒருவர். இன்னைக்கு இந்த ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு சிறிய நகரத்தில் ஒரு மனிதன் இருந்தான். அவன் நடக்க முடியாதவனாக படுக்கையில் கிடந்தான். ஆனால் அவனுக்கு 4 உண்மையான நண்பர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் இயேசு அந்த நகருக்கு வந்தார் என்ற செய்தி கேட்டார்கள். 4 நம் நண்பனை கொண்டு இயேசுவிடம் போகலாம், அவர் குணமாக்குவார் என்றார்கள். அவர்கள் நண்பனை படுக்கையோடு தூக்கி கொண்டு வீடு வரை வந்தார்கள். ஆனால் இயேசு இருந்த வீடு கூட்டம் நிரம்பி வழிந்தது. கதவு வழியாக செல்ல முடியவில்லை. ஆனால் அவர்கள் மனம் உடைக்கலை. நம்ம நண்பனுக்கு உதவணும்னு கூரையை திறந்து படுக்கையோடு நண்பனை இயேசுவின் முன் இறக்கினார்கள். அந்நன்பையும் நம்பிக்கையும் பார்த்த இயேசு, மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட என்றார். உடனே அந்த மனிதன் எழுந்து நடந்தான். அங்கே இருந்த எல்லோரும் தேவனை புகழ்ந்தார்கள். பைபிளில் சொல்லுகிறது, யோவான் 15:13, தன் நண்பர்களுக்காக தன் உயிரை கொடுப்பது போல் பெரிய அன்பு வேறு இல்லை. நாமும் அப்படியே நண்பர்களுக்காக பிரார்த்திக்கவும் அவர்களை இயேசுவிடம் கொண்டு செல்லவும் வேண்டும். இந்த கதையிலிருந்து என்ன கற்கிறோம்? உண்மையான நண்பன் உன்னை மட்டும் சிரிக்க வைப்பவன் இல்லை, உன்னை தேவனின் ஆசீர்வாதத்துக்கு கொண்டு செல்லும் ஒருவன் தான். இந்த கதையிலிருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் மற்றவருக்கு உதவணும். நீங்கள் ஒரு விஷயத்தில் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் வரலாம். கடினமாக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். அதிலேருந்து கூட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே போல் நீங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதுதான் இந்த கதையிலேருந்து நான் சொல்ல வர்றது. ஒன்ஸ் இந்த மாதிரி டெய்லியும் உங்களுக்கு ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாய் சத்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். அதே போல் இந்த ஸ்டோரி பைபிள் எங்கே இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.